Hi guys, before we get into the video, if you're new to this channel, I am Ritanya and நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா நிறைய பேர் ஸ்டடி vlog கேட்டுட்டு இருந்தீங்க. So here's a chill study vlog. It's not like a serious study vlog எல்லாம், but I'll be going over to my friend's place and அங்க நாங்க ஒண்ணா படிப்போம் and this vlog is all about it and few study tips நான் உங்களுக்கு vlogல தரேன். So before getting into the video, make sure you subscribe to my channel and the like button press பண்ணிடுங்க. Share it with your friends and family and it will be useful for them also, like படிக்கிறவங்களுக்கு நல்ல motivating ஆவும் இருக்கும். And மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க பிகாஸ் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வணக்கம். நானும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறக்கு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் 2 days ஆக்டிவிட்டீஸ் மாதிரி காலேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி ஃபன். அதையும் நான் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். நான் கூடிய சீக்கிரமாக அதை ஷார்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சாதனா ஷி கேம் டு மை ஹாஸ்டல். நாங்கள் கீழே உட்காந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ். ஸோ செகண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது. இந்த கோவிட் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பிடிஎஃபாக தான் அனுப்பிச்சி விடுறாங்க. அண்ட் எஸ்பெஷலி காலேஜில் மோஸ்ட்லி பிடிஎஃப்ஸ் தான். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லேட்டர் ஆன் ஐ டிசைடட் டு கோ டு ஹர் ஹோம். ஈவினிங்லாம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அண்ட் வி வென்ட் டு ஹர் ஹோம். அங்கே போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு குட்டி ஸ்டடி டிப் நான் தரேன். ஸ்டடீஸ்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல யூ கான் சிட் அண்ட் ரிவைஸ் த ஹோல் புக் ஆர் நோட் தட் யூர் லேர்னிங். எந்த சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலுமே நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போலாம் வந்து நம்ம நோட்ஸ் பெருசாக எடுக்கிறதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து பிடிஎஃப்ஸாக வந்துடுது, இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்குது, இல்லை இமேஜாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக். நான் வந்து அதை ஆப்பாகவும் யூஸ் பண்ணுவேன், ஃபிசிக்கலாகவும் யூஸ் பண்ணுவேன். பட் ரீசெண்ட்லி நிறைய நோட்ஸ் இருக்கனால என்னால் வந்து அது ஃபிசிக்கலி எடுக்கவே முடியல. ஸோ வாட் இஸ் ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னா, ஒரு குட்டி கார்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டு அந்த டாப்பிக்கோட பேர் இருக்கும், பேக் ஆஃப் த கார்டு அதோட டெஃபினேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாவில் நம்ம வாட் இஸ் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டில் கான்ட்ராக்ட் இருக்கும், பேக் ஆஃப் த கார்டு டெஃபினேஷன் இருக்கும். ஸோ நான் டக்குன்னு அந்த கார்டு பார்க்கும்போது கான்ட்ராக்ட்னா நானே என் மைண்டில் கான்ட்ராக்டோட டெஃபினேஷன் நான் வந்து மெமரைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நோட் டேக்கிங் மெத்தட் இஸ் வெரி ஈஸி. பட் ஃபிசிக்கல் நோட் டேக்கிங்னா வந்து அந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் தொலைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு நான் சின்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். அதுதான் வந்து குவிஸ்லெட் ஆப். இந்த ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக்ஸை ஈஸியாக மாற்றுறதுக்கு லெட் மீ கிவ் யூ அன் ஆப் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதுதான் குவிஸ்லெட். குவிஸ்லெட் வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சூஸ் யுவர் சப்ஜெக்ட். இங்கே மேக்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து லா சூஸ் பண்ணியிருக்கேன். லா சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட இருக்க பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணலாம், இல்லை நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணலாம். நான் என்னோடய லா சம்மந்தமான ஃபுல் பேராகிராஃப் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ let us take a small test now. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு டாபிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது நோன்னு கொடுங்க, தெரியலன்னா ஸ்டில் லேர்னிங்னு கொடுங்க. நீங்கள் அந்த ஸ்டில் லேர்னிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் நீங்கள் தப்பாக சொன்ன ஃப்ளாஷ் கார்ட்ஸில் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபன் கேமும் இருக்குது. அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். என்னோட மெயின் ரீசன் இந்த ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறக்கு அப்படின்னா, இவங்களே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸோ டெக்ஸ்ட்டோ எல்லாமே எடுத்து இவங்களே ஃப்ளாஷ் கார்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நோட்ஸ் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. இட் இஸ் ஸோ ஈஸி டு யூஸ் அண்ட் ஃபன் ஃபீச்சர்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். யூ கேன் ஈவன் ப்ளே கேம்ஸ் வித் தெம் அண்ட் ஸ்டடி அட் த சேம் டைம். மேக் லேர்னிங் ஃபன். நீங்களும் எங்களை மாதிரி லாஸ்ட் மினிட் லேர்னர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனிக் ஆகிக்காதீங்க. எந்த எக்ஸாம் எந்த சப்ஜெக்ட்னு ஃபஸ்ட்டு டைம் டேபிள் எழுதி வச்சுக்கோங்க. டைம் டேபிள் எழுதினதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் என்னெல்லாம் லெசன்ஸ், பிடிஎஃப்ஸ், இல்லை நோட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டாப்பர் ஃப்ரெண்ட் கிட்டேருந்தும் நோட்ஸ் வாங்கிடுங்க மறக்காமல். அதெல்லாம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது டாப்பிக்கில் டவுட் இருக்குது அப்படின்னா உட்காந்து ஒவ்வொருத்தராக லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு எனக்கு இது சொல்லிக்கூட அது சொல்லிக்கூடன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் அவங்களும் your friends also will be studying, right? If they are ready to help, then no problem. எல்லாட்டி ChatGPT இல்லை யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்குன்னு அதை வச்சே உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதை ஏதாச்சும் ஸ்டிக்கி நோட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு போக ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட்லி நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இருக்கும்போது ஒவ்வொரு சாப்டருக்கு எவ்வளோ மார்க்ஸ், என்ன வெயிட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். இதுலேருந்து தான் மெயினாக 1 வேர்ட்ஸு இல்லை 4 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னா நீங்கள் அந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக லாஸ்ட் மினிட் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் பேனிக் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி ஐயோ நான் படிக்கவே இல்லை, இது நீ படிச்சிட்டியா, அது நீ முடிச்சிட்டியா, நான் படிக்கவே இல்லைன்னு உட்காந்து வரி பண்ணுற டைமில் நீங்கள் ஆக்சுவலி ஒரு லெசனே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது என்னோட
எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், பேனிக் ஆகாமல் பொறுமையாக உட்காந்து படிங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்ல மெயினாக இந்த மென்டாலிட்டி வந்து உங்கள் மண்டையிலேருந்து எடுத்துருங்க. லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் சரி, எப்பயா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரவே வராது, என்னால் இதை படிக்க முடியாது, அவெல்லாம் சூப்பராக படிச்சிருவா, நம்மளால் படிக்க முடியாதுன்னு கம்பேர் பண்ணாதீங்க. உங்களையே டோன்ட் புட் யோர் செல்ஃப் டவுன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஓகேவா? எல்லாத்துக்கும் அதே பிரெயின் தான். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே புரியும். பக்கப் பண்ணாதீங்க ஸ்டஃபை, புரிஞ்சு படிங்க. ஸோ இதுவுமே லாஸ்ட் மினிட் டிப்பாக தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டடி டிப் என்னென்னா, கிவ் பிரேக்ஸ். இப்போ நீங்கள் 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutes பிரேக் விடுங்க. பிரேக் விட்டால் தான் உங்கள் மைண்ட்க்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஐயோ இவ்வளோ நேரம் படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லைக் என்ன சொல்கிறது, உங்கள் பிரெயினை போட்டு ரொம்ப பேர்ன் அவுட் பண்ணுற மாதிரி இருக்காது. இனிஷியலி வந்து உங்களுக்கு 1 hour உட்காந்து ஒரு செஷன் படிக்க முடியலன்னா ஒரு 25 to 30 minutes உட்காந்து பாருங்கள். ஸோ 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. இதை வந்து பொமடோரோ ஸ்டடி டெக்னிக்னு சொல்லுவாங்க. நான் இனிஷியலி இது தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்பில் நான் மோஸ்ட்லி ஸ்டடி வித் மீ vlogs எல்லாம் போடுவேன். ஸோ அதில் they யூஸ் பொமடோரோ டெக்னிக். ஸோ ஒரு 30-minute vlog நான் பார்ப்பேன். ஐ மீன் இட் வில் பி ரன்னிங். ஸோ எனக்கு வந்து கூட இன்னொருத்தவங்க படிக்கிறாங்கங்கிற ஒரு கம்பெனி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ஒரு 30 minutes அப்படியே எனக்கு போயிடும். அண்ட் தென் ஐ கிவ் மை செல்ஃப் 5 minute பிரேக். அந்த 5 minutes பிரேக் வந்து நான் ஃபோனே பார்க்க மாட்டேன். நான் ஏதாச்சும் நல்ல மியூசிக் லெசன் பண்ணுவேன், இல்லை ஏதாவது போய் சாப்பிட்டு வருவேன், இல்லை அப்படியே எங்கேயாச்சும் வாக்கிங் போயிட்டு வருவேன். நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்து படிக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, பட் ஐம் ரிப்பீட்டிங் அகேன் பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் கிட்டேயோ இல்லை உங்களதே வந்து இந்த சாம்பிள் டெஸ்ட்லாம் வைப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு போர்ஷன்ஸ் பார்த்து முடிச்சோன்னையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோ இல்லை ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எந்த ஃபார்மேட்டில் வரும்னு தெரியும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு 5 marks 10 marks கிடைக்கும் அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாங்குவேஜ் கம்ப்ளீட்டட், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட்டட். நேற்று தான் இங்கிலீஷ் முடிஞ்சு. திருச்செந்தூர் போயிட்டு வந்து ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை. நேற்று வந்து மார்னிங் நான் வந்து பஸ்ஸில் வந்து ஹாஸ்டல் வந்துட்டேன். திருப்பூர்லேருந்து நான் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் வந்துட்டேன். ஸோ பஸ்ஸில் வரும்போது அண்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸாம் முன்னாடி படித்தேன். ஐ ரோட் மை எக்ஸாம் வெல். டுடே இஸ் சாப்பம் எக்ஸாம். ஸோ சாப்பம் இஸ் பேசிக்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி படிக்கிறது. அண்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் ஐ ஹேவ் அரௌண்ட் 2 to 3 hours. நான் ரெடி ஆகிட்டேன். பிகாஸ் இஃப் ஐ டோன்ட் கெட் ரெடி நான் திருப்பியும் தூங்க போயிடுவேன். ஐ மேட் மை பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ. ஐ மேட் சம்திங் லைக் ஒரு யோகர்ட் பவுல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி பப்பாயாஸ் அண்ட் அதுக்கு மேலே யோகர்ட், அப்புறம் ப்ளம் அண்ட் ஃபியூ நட்ஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஹனி வச்சு ட்ரிசில் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம சாப்பமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக பண்ணணுன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி நம்மளால் வந்து பத்திரமா வைக்க முடியாது, யூஆர் அ டைப் ஆஃப் பர்சன் ஹூ லூசஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீ இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஃப்ளாஷ் கார்டில் கண்டென்ஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன், ஃபார்முலா, டேட், இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் தென் ஃப்ளாஷ் கார்டு இன்னொரு டெக்னிக் என்னென்னா, நான் ஒரு செப்பரேட் புக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல் டைம்லலாம். மேக்ஸ் ஃபார்முலாக்கோ இல்லை இந்த ஹிஸ்ட்ரி டைம் லைன்லலாம் வரும்ல,
ஸோ ஒரு சின்ன புக்கில் நான் எழுதி வச்சுப்பேன் எல்லா ஃபார்முலாஸும், லெசன் நேம் போட்டு அந்த லெசனில் இருக்க ஃபார்முலா, இந்த மாதிரி ஒரு 5 to 6 லெசன்ஸ் எழுதி வச்சுப்பேன். அண்ட் கொஞ்சம் பேஜஸ் கழிச்சு ஹிஸ்ட்ரியோட டைம் லைன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ தட் லாஸ்ட் மினிட் நீங்கள் புக்குக்குள்ளே தேடிட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு அந்த குட்டி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸு, டேட்ஸு எல்லாமே இருக்கும். எக்ஸாம் டைமில் முக்கியமான விஷயம் என்னென்னா நியூட்ரிஷன். ப்ராப்பராக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நிறைய சாப்பிட்டிங்கன்னா நைட்டு கொஞ்சம் நேரம் படிக்க முடியாது. ஆப்வியஸ்லி நைட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நாமெல்லாம் எக்ஸாம் டைமில் உட்காந்து படிப்போம். இந்த சீக்கிரம் தூங்குறது அதெல்லாம் வந்துட்டு சும்மா வீடியோக்கு சொல்ல நல்லாயிருக்கும். பட் லெட்ஸ் கம் டு ரியாலிட்டி. அப்போது நைட் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் தான் வரும். அண்ட் நைட் டைம் வந்து காஃபி குடிக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் அப்போ காஃபி குடிச்சிட்டு தான் இருந்தேன். பட் நவடேஸ் ஐ ஃபீல் காஃபி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நைட் எப்போவுமே கோ வித் சம்திங் லைட்டர். அண்ட் சாப்பிட எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடாமே வருவாங்க. இட் இஸ் நாட் கூல். லைக் நான் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவேன், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல இட் இஸ் நாட் கூல். உங்கள் பாடிக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் தேவை. அப்போ தான் வந்து உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் விட பிரெயின் ஒர்க், இந்த மெமரைஸ் பண்ணுறது, படிக்கிறதுங்கிறது இட் இஸ் அ லாட் டு ஹேண்டில். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக நியூட்ரிஷனெல்லாம் சாப்பிடணும். ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸாம் முடிஞ்சது கிவ் யோர் செல்ஃப் அ ட்ரீட். நான் வந்து 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனையுமே ஐ கோ ஹேவ் சம் கேக்கோ இல்லை ஐஸ்கிரீமோ. எனக்கு வந்து டெசர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் எக்ஸாம். இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அ கப் ஆஃப் டீ அண்ட் ஹாஸ்டலில் வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க. கூட வந்து உளுந்து வடை கொடுப்பாங்க. ஐ ஹேட் 2 of them. எனக்கு உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் டுடே. கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அண்ட் இன் எக்கனாமிக்ஸ் ஐ ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மார்க்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு இருக்கேன். த டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ யா, ஹோப்ஃபுல்லி வில் கம்ப்ளீட் திஸ் எக்ஸாம். Let's start learning economics. லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நவடேஸ் வந்து நம்ம எந்த ஒர்க் பண்ணாலுமே 2 minutes கிடச்சா போதும் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரீல்ஸ் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸாக அந்த மாதிரி. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனை வந்து தூரம் எங்கேயா தூக்கி போட்டுருங்க. பெஸ்ட்டு வந்து அம்மா அப்பாட்ட கொடுத்துருங்க உங்கள் ஃபோனை. கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்ததுலேருந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. நானுமே எல்லா வீடியோஸும் இப்போ உட்காந்து 1.5x 2xல பார்க்குற அளவுக்கு நானுமே வந்துட்டேன். அதை நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ ட்ரை பண்ணிருக்கேன். அண்ட் ஐம் கெட்டிங் பெட்டர் ஆன் இட். ஃபர்ஸ்ட்லாம் படிக்கும்போது நான் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுப்பேன். 5 minutes ஒன்ஸ் எடுத்து உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். நான் படிக்கிறேனோ இல்லையோ என்னோட ஸ்க்ரோலிங் டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதை நான் நோட்டீஸ் பண்ணி ஐ கட் டவுன் ஆன் மை ஃபோன். நான் படிக்க உட்காந்தா, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் எனக்கு. ஐ காட் ரெடி ஃபார் காலேஜ். ஸோ தலைக்கெலாம் குளிச்சாச்சு. எனக்கு 1/2 hour இருக்குது. ஸோ அந்த 1/2 hourல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது இருக்குது. நான் ஆல்ரெடி படித்த கான்செப்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ரிவைஸ் ஃபார் திஸ் 1/2 hour. லேட்டர் ஆன் லஞ்ச் பேக் பண்ணிட்டு, பேக் பேக் பண்ணிட்டு லாஸ்ட் எக்ஸாம் கொடுக்க போகலாம். உங்களுக்கு ஃபோன் வைக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா டூ ஒன் திங், ரெக்கார்ட் யோர் செல்ஃப் ஸ்டடிங். அண்ட் நீங்களே அது பாருங்கள், உங்களுக்கே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் வந்து டச் பண்ணவே கூடாது. யூ ஹேவ் தட் டிசிப்ளின். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் த ஸ்டடி டிப்ஸ். நான் வந்து ஃபர்தர் ஸ்டடி விளாக்ஸில் இன்னும் நிறையா டிப்ஸ் தரேன். உங்களுக்குமே ஏதாச்சும் யூனிக்கான ஸ்டடி டிப்ஸ் தெரியும் விச் ஹெல்ப் யூ இன் யோர் எக்ஸாம்ஸ் அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஷேர் இட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்னாவே ஆப்வியஸாக ஒர்க்லாம் இருக்கும். ஸோ என்னோடய லாண்ட்ரியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் இப்போ தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ பிளான் டு குக் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த சிக்கன் ரோல் மாதிரி குக் பண்ணலாம், மேரினேட் பண்ணி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மத்தியானமே போய் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ட் ஐ மேரினேட்டட். பட் இங்கே ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. நான் சிக்கன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்ட் பிக் பாஸ்கெட்டில் சில க்ரோசரிஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு வரவே இல்லை. பிக் பாஸ்கெட்லேருந்து நான் சில க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். லைக் கொரியாண்டர், மின்ட் எல்லாமே டு மேக் தட் மின்ட் சட்னி. அது இன்னும் வரவே இல்லை. 8 o'clock to 9 o'clock ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தேன். தேர் வாஸ் நோ அதர் ஸ்லாட். பட் இப்போது டைம் வந்து 8:50. இன்னும் வரவே இல்லை. ஐம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் இட். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இப்போவே சும்மா வெறும் சிக்கன் எடுத்து சாப்பிட்றேன் போல். பிஃபோர் ஈவன் ஐ குட் மேக் தட் ரோல். எனிவேஸ், அந்த ப்ராப்ளம்லாம் ஆனதுனால அன்றைக்கி நாள் சிக்கன் ரோல் சாப்பிட முடியல. த நெக்ஸ்ட் டே தான் நான் சாப்பிட்டேன். எனிவேஸ் இட் வாஸ் வர்த் த வெயிட் தான். ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள். So damn good. So damn happy.
That's it for today's video. Bye bye. See you all in the next video. And இன்னொரு விஷயம், மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட நேமும் ரித்தன்யா ரித்து தான். என்னோட ரியல் டைம் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோரிஸாக நான் போடுவேன்.